அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சத்தான முட்டை முருங்கைக்கீரை பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரசம், குழம்பு சாதத்துக்கெல்லாம் செம காம்பினேஷனா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போடாமலேயும் நீங்கள் பண்ணலாம். இது போட்டால் கொஞ்சம் நல்லா அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும். கடுகு கொஞ்சம் வெடிச்சு வரப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நிறைய இதுக்கு வெங்காயம் சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கீரையை சேர்த்துடலாம். 2 கப் முருங்கைக்கீரையை அலம்பிட்டு எடுத்துக்கிறேன். அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க. கீரை நல்லா வதங்கட்டும். முட்டையில் மசாலா போட்டு அடித்து எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கோம். அப்புறம் அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா இப்போ வதங்கினோடனே நம்ம இதை சேர்த்துடலாம். தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. வெங்காயத்துலேயும் கீரை அலம்புனப்ப இருக்கிற அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி இது வதங்கிட்டு இருக்கப்ப இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம முட்டையிலையும் வேறு உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இதை நல்லா இப்போ கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி கீரைலாம் வதங்கி நிறம் மாறினோடனே இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே முட்டையில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் கலந்துட்டனால ஈஸியாக இப்போ நமக்கு கிளறது இருக்கும். இந்த மாதிரி கீரை கூட நம்ம முட்டை சேர்த்து சாப்பிட்றதுனால நிறைய புரதச்சத்து இருக்குது. நம்ம முட்டை பொரியல் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளுங்க. அது கூட நம்ம முருங்கைக்கீரை சேர்க்குறோம், அவ்வளோதான். ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க, இல்லாட்டி முட்டை கருக ஆரம்பிச்சிடும். அங்கங்கே நல்லா குத்தி விடுங்க, இல்லாட்டி முட்டையெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக அங்கங்கே தங்கிடும். முட்டையில் நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட முட்டை முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.